அண்மை செய்தி. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது போலீசார் தடியடி மற்றும் தாக்குதல் நடத்தி அமைதியாக போராடும் உரிமையை மறுக்கவோ காவல்துறையினர் வரம்பு மீறி பலத்தை பயன்படுத்துவதையோ ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்கள். டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் பொழுது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் அத்துமீறல்கள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய தலைமை நீதிபதி, அமைதியான முறையில் போராடுவது குடிமக்களின் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய உரிமை. போராட்டம் நடைபெறுகிறது என்பதற்காகவே லத்தி சார்ஜ் நடத்துவதோ அல்லது பலத்தை பிரயோகிப்பதோ நியாயமாகாது என்று தனது காரசாரமான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அமைதியான முறையில் சட்டப்பூர்வமாக போராட்டம் நடத்துவது என்பது ஒவ்வொருவருக்கும் அரசியல் சாசனத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான உத்தரவாதம். அது ஒரு அடிப்படை உரிமையாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது போராட்டம் என்ற ஒரு பெயரில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அதை வன்முறைதான் நடத்துகிறார்கள் என்று காவல்துறையினர் தாங்களாக ஜனநாயக நடைமுறைகளுக்கும் மீறி இந்த போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் பொழுது காவல்துறையினரும் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு தேவையான கவசங்களோ அல்லது பாதுகாப்பு உடைகளோ முழுமையாக வழங்கப்படாமல் இருந்தது ஏன் என்பது குறித்தும் நிச்சயமாக தான் விசாரிக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார். அப்படியே பால் வேறு பக்கம் சென்றிருக்கிறது. ஏனென்றால் காயமடைந்த காவலர்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் இருந்திருந்தால் காயமடைந்திருக்க மாட்டார்கள். எனவே அதில் ஏதேனும் பற்றாக்குறை இருக்கிறதா என்பது குறித்தும் தான் விசாரிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் டெல்லிக்கு மட்டுமான பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை கையாளும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரே மாதிரியான தேசிய அளவிலான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே இது தொடர்பாக நாளைய தினம் விரிவான விசாரணையை தான் நடத்தப் போவதாகவும் இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாளைய தினம் பல முக்கியமான அதிரடி அறிவிப்புகள் உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.